குட் பேட் அக்லி படத்துல அஜித் பல ஸ்டைலிஷான கெட்டப்ஸ்ல கலக்கியிருக்காரு. ஏகே ஃபேனான டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஏகே ஃபேன்ஸ்க்காக ஒரு ஓஜி சம்பவமா இந்த படத்தை பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். மூவில 80% அஜித் தான். ஏகேயோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்பவே எக்ஸலண்டா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ற விதத்துல அமைஞ்சிருக்கு. நிறைய விண்டேஜ் அஜித் படத்தோட ரெஃபரன்ஸ் இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஏகே ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ற விதத்துல ஆதிக் படத்தை எடுத்திருக்காருன்னு ஒரு பக்கம் ரிவ்யூ இருந்தாலும் படத்துல பில்டப் இருக்கலாம், ஆனா பில்டப்பே படமா இருக்க கூடாதுன்னு ஒரு தரப்பினர் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காங்க. வழக்கம் போல த்ரிஷா அவங்க கேரக்டரை ரொம்பவே கியூட்டா பண்ணியிருக்காங்க. ஆக்டர் பிரசன்னா ஏகேயோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுல இருக்க ஹாப்பினஸை வார்த்தையால சொல்ல முடியாதுன்னும், அஜித் மாதிரி ஒரு அல்டிமேட் ஜென்டில்மேன் கூட ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு மொமெண்ட்ஸையும் செரிஷ் பண்ணுவேன்னும், லவ் யூ அஜித் குமார், தேங்க்யூ ஃபார் திஸ்னும் சொல்லியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் பிஜிஎம் ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்கு அண்ட் அர்ஜுன் தாஸ் இந்த ரகர்ட் ரோல் அண்ட் கெட்டப்பை டிஃப்ரெண்டா டெலிவர் பண்ணியிருக்காரு. சிம்ரன் இந்த படத்துல கேமியோ பண்ணியிருக்காங்க. பிரபு, யோகி பாபு, ரிடின் கிங்ஸ்லே, பிரியா வாரியரும் நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் ஒரு மாஸ் என்டர்டைனர். ஸோ போயிட்டு ஃபன்னா என்ஜாய் பண்ணுங்க.